ஹலோ மை ஸ்டூடெண்ட்ஸ், நான் எம்டி சார் ஸ்பைரோ. கரண்டாக 10th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ இது. ஸோ இன்றைக்கி மாறி வரும் காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட்டில் நீட் அண்ட் ஜேடபிள்யூவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வருஷம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீட் 2025 அரௌண்ட் 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜேடபிள்யூ மெயின் செஷன் 1 2026க்கு எப்போ இல்லாத அளவுக்கு 14 lakhs ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இதில் வருஷம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நீட் ஆர் ஜெயில் 5% கீழே தான் ஓவராலாக கன்வர்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது கரண்டாக 10th படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் +2 முடித்த உடனேயும் நீங்கள் நீட் ஆர் ஜிஇ நீங்கள் எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் இன்க்ளூடிங் CBSE கரிக்குலத்திலே படிச்சிருந்தாலுமே கூட அது மட்டுமே போதுமான கண்டிப்பாக போதாது. அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல ஸ்பைரோ பிரைமே பப்ளிக் ஸ்கூல் சீனியர் செகண்டரி டூரிங் +1 +2 படிக்கும்போது இன்டகிரேட்டட் CBSE கரிக்குலத்தோட நீட் ஜேஇக்கான இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கோம். இது 3வது அகாடமிக் இயர். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு டிவிஷன் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ், அது மூலமாக 10th அகாடமிக் இயர். இந்த 10 அகாடமிக் இயர்ஸில் 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் MBBS போயிருக்காங்க. வருஷம் 250 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் MBBS காலேஜ் இந்த லாஸ்ட் 10 yearsல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ நம்மளோட இன்னொரு டிவிஷன் தான் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 படிக்கும்போது போத் CBSE போர்ட் ப்ளஸ் இன்டகிரேட்டட் ஜேஇ ஆர் நீட் கரிக்குலம் ரெண்டுமே இருக்குது. இன்டகிரேட்டட் ஜேஇ எடுத்துக்கலாம் அல்லது இன்டகிரேட்டட் நீட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நீட் ஜேஇக்கு நீங்கள் கரண்ட் +1லேருந்தே ஆரம்பித்து 2 years இந்த இன்டகிரேட் ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போர்டுக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்கள் ட்ரீம் எய்மான நீட் மூலமாக டாப் காலேஜ் AFMC, எய்ம்ஸ், ஜிப்மர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரியான காலேஜ் போகிறதுக்கும், அது ஜேஇ மெயின்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் மூலமாக டாப் IIT காலேஜ் போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த இன்டகிரேட் கரிக்குலம் well experienced faculties, almost every faculty has minimum of 15+ years of experience. Various institutes across India ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் குவாலிஃபைடு, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம ஸ்பைரோவில் இருந்துட்டு நமக்கு இந்த கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அதில் நம்ம டெய்லி டெஸ்ட் சிஸ்டம், வீக்கெண்ட் டெஸ்ட் சிஸ்டம், மோர் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஸ்டூடெண்ட்ஸோட இந்த மாதிரி காம்படிட்டிவ் வேலையில் அவங்களோட எஃபர்ட்ஸ் ரொம்ப ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு கண்டினியூஸ் மோட்டிவேஷன். அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் கோச்சிங் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம இது ரெசிடென்ஷியல் கோச்சிங்காகவே கொடுக்குறோம். ரெசிடென்ஷியல் கோச்சிங்கில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டே ஸ்காலருக்குமே இது செமி ரெசிடென்ஷியல் கேம்பஸ் தான். ஸோ ஹைஜீனிக் ஃபுட் ப்ளஸ் ஹைஜீனிக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஓட ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்ட்டாக நம்ம கேம்பஸில் ஸ்டே பண்ணி வீட்டில் இருக்கிற மாதிரி என்வரான்மெண்ட் கொண்டு வந்து இந்த நெக்ஸ்ட் 2 years +1 +2 ரெண்டுமே முழு ஃபோக்கஸும் அவங்களோட எய்மை நோக்கி நீட் ஆர் ஜிஇ இதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ண வச்சு சிலபஸை வெல் இன் அட்வான்ஸ் நம்ம +2 படிக்கும்போது கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 7-8 months டைம் ரிவிஷனுக்கு நம்ம டைம் கொடுத்து நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் +1 ஆரம்பிக்கும் போதே அவங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஆரம்பித்து Februaryயில் அவங்க 2028 போர்டு எக்ஸாம் போவாங்க. ஸோ போர்டு எக்ஸாம் போகிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீட் எக்ஸாம் May 1st Sunday வரும். அது வரைக்குமே கூட இந்த கோச்சிங் கன்னியூ ஆகும். அதே ஜேடபிள்யூ மெயின் செஷன் 1 2028 வரக்கூடிய செஷன் 2க்குமே சேர்த்து இந்த கோச்சிங் இன்க்ளூடடாக இருக்குது. இயர் பை இயர் காம்படிஷன் முன்னே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் 5% ஸோ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ஆர் ரீரிப்பீட்டர்னா ஜேடபிள்யூ மெயின் ஆர் நீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ அவுட் ஆஃப் 100%ல் ஒரு 25% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கரண்டாக ரெகுலரில் இன்டகிரேட் கோச்சிங் பண்ணக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி +2 முடிச்சுட்டு 1 year ட்ராப் ஆர் ரிப்பீட் பண்ணி அது மூலமாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த 25% ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு வெல் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் மூலமாக இன்டகிரேட்டட் கோச்சிங் மூலமாக அவங்க கரண்ட் +1 +2 படிக்கும் போதே அலாங் வித் CBSE கரிக்குலத்தோட நீட் ஆர் ஜேஇக்கும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் மூலமாக கோச்சிங் எடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி டவுட் கிளாரிஃபை பண்ணி கண்டினியூ பண்ணுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. அப்படி ஒரு என்வரான்மெண்ட் தான் இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நீட் ஆர் ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரண்டாக 10th படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மிங் January 18 Sunday நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE நம்ம நாமக்கல்ல நம்ம ஸ்கூல்லையே
ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் ஸ்பார்க். இது phase 2. ஆல்ரெடி phase 1 வந்து டிசம்பரில் கண்டக்ட் பண்ணோம். மோர் தென் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ phase 2க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு அப் டு 90% ஸ்காலர்ஷிப் நீங்கள் கிளைம் பண்ணணும்னா இந்த எக்ஸாமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி இதில் நல்லா ஸ்கோர் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 90% ஸ்காலர்ஷிப் உங்கள் ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் தெரியக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ உங்களோட எய்ம்ஸ் ஆர் ஐஐடியாக இருந்துச்சுன்னா ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பி த ரைட் சாய்ஸ். உங்கள் வளமான எதிர்காலத்திற்கும் பெருங்கனவிற்கும் துணை இருக்க ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலும் நானும் உங்களோடு துணை நிற்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.